எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றுக்கு வியாசர் பீஷ்மருக்கு சொன்ன மாதிரி பார்த்தோம் இல்லையா? நிறைய இடத்துல மகாபாரதத்துல வியாசர் தான் பாண்டவர்களை வழி நடத்துறார். நிறைய இடத்துல அவர் தான் அந்த நீதியை சொல்ற, எதுக்கு என்னன்ற பலனை. அதனால்தான் அவங்களால நல்லவங்களா கடைசி வரைக்கும் வாழ முடியுது. அவங்களால தர்மத்து சிந்தனையோட நீதி தவறாம எதையும் செய்ய முடிஞ்சது காரணம் அதுதான், வியாசர் தான். நிறைய இடத்துல வியாசர் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. அந்த நேரத்துல தர்மர் கேட்கிறார் வியாசரை. அதே நேரத்துல பீமன் முடிச்ச உடனே தர்மர் வந்து, தானங்கள்னு சொல்றா, நம்ம தானம் பண்றோம், ஆனா எதை தானம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் தெரியல, அதனால தானங்களையும் அதனோட பலன்களையும் சொல்லுங்க அப்படின்னு வியாசர்கிட்ட கேட்கிறார். வியாசர் 21 தானங்களை சொல்றார். அதுல வந்து முதல்ல என்ன சொல்ற, தனம் பெற்றிருக்க தானம் அளிப்பதற்கு தான். உங்ககிட்ட செல்வம் இருந்ததுன்னா அது நீங்க வச்சுக்கிறதுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அதை கொடுத்துருக்கு. உடை, உணவு, நீர், பொன், தட்சணை ஆகியவற்றை பிராமணருக்கு கொடுத்தா துரதிருஷ்டம் தொலையுமா. துரதிருஷ்டம்ன்றது என்னன்னா, எப்ப எந்த ஜென்மத்திலையும் நீங்க செஞ்ச இது பாவங்கள் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு தெரியாது என்னன்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க, அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை அப்படின்னுவீங்க. ஆனா அது போன ஜென்மத்துல நீங்க பண்ண பாவம் இப்ப வந்து அதை உங்களோட உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை தடுக்கும், அதெல்லாம் குறையும். அதே மாதிரி வாழ்வில் வந்து நோய், பசி, உடை இன்மை காரணமாக பிச்சை எடுக்க நேரிடும். இது கொடுக்கலன்னா, பணம் கையில இருந்து தானம் பண்ணலன்னா அடுத்த ஜென்மத்துல நோய், பசி, உடை இல்லாம காரணத்தோட பிச்சை எடுக்க சூழ்நிலை உண்டாகுமா. அது சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யஜ்ஞம், யாகம், இந்த சமய சடங்குகள், விரதம், இதையெல்லாம் தானம் இல்லாத முடிக்கக்கூடாது. யாருக்காவது தானம் கொடுத்து தான் முடிக்கணும். வந்து பாருங்க, ஒண்ணு தானம் 21 தானம் சொன்னேன் இல்லையா? அதுல முதல் தானம் அக்னிஷ்டக தானம். அக்னிஷ்டக தானம்னா, அக்னிஷ்டன்னா அக்னியை வந்து நிஷ்டை, அக்னியை குறைக்கிறது. நிஷ்டைன்னா அக்னியை அழிக்கிறதுன்னு எடுத்துக்கணும். அழிக்கிறதுன்னு இந்த இடத்துல எடுத்துக்கூடாது, குறைக்கிறது நிஷ்டை. நிஷ்டைன்னா அக்னியோட வேகத்தை குறைக்கிறது. அதுக்காக குளிர்காலத்துல சாதாரண சாதுக்கள்லாம் அந்த காலத்துல மலையிலையும் நார்த் சைட்லையும் தான் நிறைய இருந்துச்சா, காடுகள் இல்லாதான் இருந்துக்கா. குளிர் பயங்கர குளிர். அவங்க என்ன மேல துண்டு தான், வேற ஒன்றும் கிடையாது இல்லையா. மேல இருக்கிற துண்டு கூட அவங்க போர்வை கூட கிடையாது, பொத்திக்கிறதுலாம் கூட கிடையாது. அதனால குளிரும். அந்த குளிர் ஏற்படுறதுக்கு அங்கங்க அக்னியை மூட்டி ராத்திரி முழுசும் ராத்திரி ஃபுல்லா எரியறதுக்கு ஏற்பாடு செய்யுது. இந்த தானத்தை அக்னிஷ்டக தானம் செஞ்சோம்னா நம்ம பலன் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நினைச்ச காரிய சித்தி ஆகுமா. அது மாதிரி அபகதானம், 2 அபகதானம். அபகதானம்ன்றது 1000 பாத்திரங்களை தானம் செய்யுது. 1000 பாத்திரங்களை தானம் செஞ்சீங்கன்னா அதுக்கு பலன் என்னன்னா, புத்திரர்கள், பணியாளர்கள், செல்வம் பெருகும். புத்திரர்கள், பணியாளர்கள், செல்வம் ஆகியவை உங்களுக்கு பெருகும். 3 அன்னதானம். பசித்தோருக்கு இல்லை என்னாத உணவிட்டால் விஷ்ணு லோகம் அடைவோம். பார்த்துங்க, விஷ்ணு லோகம் அடைவோம் அவ்வளவுதான். அதுக்கு என்ன வழிகாட்டுறதெல்லாம் கூட கிடையாது. டெஃபினட்டா நீங்க வந்து வைகுண்டத்துக்கு போவீங்கன்னு அர்த்தம். கல்பதானம். கல்பதானம்னா தங்கத்தாலான, கல்பம்னா மரம், தங்கத்தாலான மரமும் உண்பதற்கான சாதாரண மரத்தோட கனிகளும் தானமாக அளிக்கிறது. அளிச்சா சூரியலோகத்தில் அப்சரஸ்களால் சேவை செய்யப்படுகிறது. அதாவது 7 லோகம்ன்ற இல்லையா, அது மாதிரி இப்போ சூரிய லோகம், சந்திர லோகம்னு எல்லாம் இருக்கு. மேல எத்தனையோ லோகங்கள் இருக்கு. அது எல்லா லோகத்துக்கும் நீங்க போயிட்டு அந்த அங்க இருக்க அப்படி போயிட்டு போவீங்க. அந்த மாதிரி நேரத்துல, இது மாதிரி நேரத்துல நீங்க இந்த தானம் செஞ்சீங்கன்னா சூரிய லோகத்துல அப்சரஸ் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. கிரகதானம். கிரகதானம்ன்றது வந்து கிரகம்ன்றது நம்ம தான் கிரகப்பிரவேசம் இருக்கோம். அதான் கிரகதானம்னா உறைவிடம். வீடு இல்லாதவங்களுக்கு உறைவிடம் இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி குறைஞ்சது ஒரு மறைப்பையும் நிழலையுமாவது ஏற்படுத்தி கொடுத்தல், அதாவது கூடாரம் போட்டு தருது. இதுக்கு பலன் என்ன, சிவலோக பிராப்தி. சிவலோகம் போகிறதுக்கு உங்களுக்கு பிராப்தி கிடைக்கும், அதுக்கான அந்த பலன் கிடைக்கும். கோதானம். கோதானம்ன்றது பசுமாடு தானம். கோதானம் வந்து யாருக்கு கொடுக்கணும்னா, வேதம் படித்த பிராமணர்களுக்கு கன்றுடன் கூடிய பசுவை தானமாக அளித்தல். சாதாரண மாட்டை கொடுக்கக்கூடாது, கண்ணுக்குட்டியை கொடுக்கக்கூடாது, சனமாடாவும் கொடுக்கூடாது. சனமாடு தானம் கொடுக்கூடாது, ஞாபகம் வச்சுக்க. சனமாடு தானம் கொடுக்கூடாது. கண்ணுக்குட்டி போடுறதுக்கு சனையாகிறதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். சனையா எடுத்துன்னா கண்ணுட்டி போட்ட அப்புறம் தான் தானம் கொடுக்கணும், பால் கறக்கும் போது தான் கொடுக்கணும். அதே மாதிரி கறக்காத மாடை வந்து தானம் கொடுக்கூடாது, கறவையில் இருக்கிற மாட்டை தான் தானம் கொடுக்கணும்.
அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, கோதானம் கொடுத்தீங்கன்னா முக்தி நிலையை அடைவிக்கலாம். முக்தின்றது என்னன்னா அந்த அந்த பிறவி முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை. நித்திய சூரியன்றது வேற, முக்தி வேற. முக்தியில போனீங்கன்னா உங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்றதெல்லாம் கிடையாது. நீங்க முக்தி ஆயிட்டீங்கன்னா பிறவி அப்பத்திக்கு இல்லை. பிறவி இல்லாத நீங்க போய் பெருமாள்கிட்ட சேர்ந்துருவீங்க. ஆனா அந்த பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை பார்த்துட்டே இருக்குமா. அந்த ஜீவாத்மாங்க மேல இருந்து செய்யற காரியங்கள்ல எல்லாம் தப்பு வரதையெல்லாம் சேர்த்து வச்சு நீ போய் கொஞ்சம் மனுஷ பிரிவு எடுத்துட்டு வந்தாதான் நீ மறுபடியும் சரியா பட்டு தள்ளுவானா. என்ன அனுப்பாதன்னு கெஞ்சுமா ஜீவாத்மா. பரமாத்மாவை கெஞ்சுமா, என்ன அனுப்பாத, எனக்கு வேண்டாம், மனுஷ பிறவி வேண்டாம், எனக்கு பிறவியே வேண்டாம், நான் இங்கே இருந்துறேன்னு. இல்லை, நீ இங்கே தப்பெல்லாம் நிறைய பண்ணிட்ட இது வரைக்கும், அதை கழிக்கணும்னா நீ போய் பிறவி எடுத்துட்டு தான் வரணும்னு ஒரு பிறவி கீழே அனுப்புறோம். எந்த பிறவியோ மாடோ மிருகமோ மனுஷனோ ஏதோ ஒன்று. அதுதான். அதனால முக்தி அடைஞ்சிருதுன்றது வந்து நீங்க வந்து இனிமே பிறவி இல்லைன்றது கிடையாது. அங்க போனப்புறம் நீங்க சரியா இருக்கணும். அங்க போனப்புறம் நீங்க செய்யற தப்புகள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு முக்தி கொடுக்கும்போது உங்களுக்கு மறுபிறவி இல்லைன்ற மாதிரி தான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க அங்க பண்ற தப்புகளுக்கு தப்பு செய்தீர்களானால் அதற்கான பலன் வந்து மறுபடியும் பிறவி எடுக்கிற மாதிரி வரும். அதுதான் முக்தி அடைதல், முக்தி பலன் கிடைக்கும். அந்த வந்து அப்புறம் வந்து சப்தசாகர தானம். சப்தம்னா 7 இல்லையா, சப்த ரிஷி மண்டலம் நம்ம 7. சப்த சாகர தானம். சாகரம்ன்றதே கடல். கடல்னா உப்பு, அதான் சாகரம்னா உப்புக்கு சாகரம்னு ஒரு பேர். சப்தசாகர ஸ்தானம். சப்தசாகர தானம். அது வந்து உப்பு, பால், வெல்லம், நெய், தண்ணீர், உடை, ஆடை, ஓய்விடம், இந்த 7 கொடுத்தா அதுக்கு பேர் தான் சப்தசாகர தானம்ன்றது. அதுதான். அதுக்கு என்ன பலன்னா பிரம்மஹத்தி தோஷம் இருந்தா போகுமா. பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு சப்தசாகர தானம் செஞ்சா போகுமா. சையதானம். சையன்றது வந்து படுக்கை, ஞாபகம் வச்சுக்கோ. சையதானம்ன்றது வந்து படுக்கையை தானம் செய்யுது. படுக்கையை தானம் செஞ்சா முக்தி அடைதல் இல்லை, முக்திக்கு வழிகாட்டும். அதாவது உங்க புத்தியை நல்லா ஆக்கிவிடும். நல்ல நேரான வழியில உங்களை வந்து நல்லா பாவ புண்ணியங்களுக்கு பயந்து வாழறதுக்கு வழிகாட்டும். உங்க புத்தியை சரி பண்ணிவிடும். அதான் முக்திக்கு வழிகாட்டும் தான், முக்தியை கொடுக்காது. அது கோதானம் வந்து முக்தியை கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று பாருங்க, தாசி தானம். ஒரு பெண்ணை அவள் விரும்பும் அந்தணனுடன் ஒரு நாள் சேர்த்து வைத்தல். அதுல என்னன்னா முக்கியமா கவனிங்க, இதுல அந்தணனுக்கு வந்து உடல் ஆசையை இதுல சொல்லவே இல்லை. அவர் அந்தணனுடைய உடல் ஆசையை சொல்லவே இல்லை. ஏன்னா வியாசர் அப்படிதான் போனார். அதுக்கு பேர் வந்து தியோகம்னு பேர். தியோகம்ன்றது என்னன்னா, வியாசர் வந்து அம்பாலிகையை சேர்ந்தார் இல்லையா, அப்படி சேர்ந்தப்ப அந்த தியோகம்ன்ற அந்த அந்த நிஷ்டையில தான் சேர்ந்தாராம். தியோகம்ன்றது என்னன்னா, மற்ற பெண்களுக்காகவும் அவர்களுடைய விருப்பத்துக்காகவும் இனவிருத்திக்காகவும் ஒரு பெண்ணை சேர்ந்தது. அதுல வந்து ஆணோட இச்சை ஈடுபாடு இருக்கவே இருக்காது. அதை வந்து அதையும் ஒரு தானமா நினைச்சு செய்யுது. அதையும் ஒரு தானமா நினைச்சு ரிஷிகள் செய்யுது. தன்னை கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத தான் செஞ்சதா, அவங்களுடைய பக்தியை நிறைவேற்றி கொடுத்ததா. அதான் அது வந்து அது வந்து அது ஒரு அது பேர் வந்து சொன்னேன் பாருங்க, ஸ்லோகம் நிரோகம்னு பேர். நிரோகமா என்ன சொன்னேன், நிரோகம்னு பேர். தியோகம்னு பேர். அது ரொம்ப தாசியோட ஒரு பெண்ணை அவள் விரும்பும் மந்தானவுடன் ஒரு நாள் சேர்த்து வைத்தார். ஒரு நாளைக்கு தான். அதுக்கு பலன் என்னன்னா, விஷ்ணு உலகில் அப்சர ஸ்திரீகள் பணிவிடை செய்வாராம். வைகுண்டத்துல அப்சரஸ் வந்து உங்களுக்கு சேவை செய்வாங்களாம். அடுத்தது வந்து ஸ்தாலி தானம். ஸ்தாலி தானம்ன்றது என்னன்னா, ஸ்தாலின்றது சொம்பு, தட்டு, ஸ்தாலி தானம் 10வது. இது செம்பு அல்லது மண்ணாலான தட்டையும் நீர் அருந்தும் கோலையும் தானமாக கொடுத்தது. அதான் தட்டு ஸ்தாலி தானம். அதுக்கு என்னன்னா, வீட்டில் என்றும் உணவுக்கு பஞ்சம் இருக்காது. நீங்க இருக்கிற வீட்டில் என்னைக்குமே உணவு பஞ்சம் இருக்காது. தானியமலாதானம். தானியமலாதானம்னா தானியமலை, தானியத்தை கோபுரமா குவிச்சு அதை தானம் செய்யுது. தானியத்தை எப்பயுமே இந்த மரக்காலில் அளந்து கொடுக்கறதுன்றது இப்பதான். அது அளவைகள்லாம் வந்தப்புறம் தான். அந்த காலத்துல எப்படின்னா, தானியத்தை கீழே கூறு போட்டுருவாங்க. தரையில நெல் இதுல நெல் அடிச்ச உடனே அந்த தடல்ல அந்த அந்த நிலையில அப்படியே கீழே இருக்கணும் இல்லையா, அப்படியே கூறு போடுவாங்க. 4 கூறு 5 கூறு, அதை எத்தனை கூறு ஆக்கணுமோ அதை. ராஜாவுக்கு ஒரு கூறு, கோவிலுக்கு ஒரு கூறு, இவங்களுக்கு வாழறதுக்கு ஒரு கூறு, அது மாதிரி வரி ஒரு கூறு. அதெல்லாம் பிரிச்சு அப்படியே கையால் கோபுரமா பிரிச்சு வைப்பாங்க. பிரிச்சு வச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க,
அவங்கவுங்களுக்கு தானம் பண்ணுவாங்க. அவங்கவுங்க வந்து அதை துணி மூட்டையில கோணியில பையில போட்டு எடுத்துட்டு போவாங்க. அதனால அது மாதிரி தானிய மலை தானம் அதை செஞ்சா செத்து போயிட்டு நம்ம போகும்போது பாவங்களுக்காக யமபட்டணத்துல தண்டனை இருக்கும் இல்லையா, அதுக்கு அதுவே கிடைக்காது. யமபட்டணத்துக்கே போகாத நேரம் போயிடுது. அதான் அதுதான் தானிய மலை தானம். துலாபார தானம். துலாபார தானம்னா எடைக்கு எடை தானம் கொடுக்கறது. இப்ப அது இருக்கு இல்லையா, துலாபாரம் எடைக்கு எடை தானம் கொடுக்கறதுன்னு. எடைக்கு எடை காசு நாணயத்தை தானம் செய்வாங்க தெரியுங்களா, அது பண்ணவே கூடாது. இரும்பை தவிர பண்ணணும்ன்றதே கொடுத்துருக்காது. இரும்பு வந்து எடைக்கு எடை செய்யறது வந்து தரித்திரம். இரும்பு செய்யக்கூடாது. இரும்பை தவிர மீதி எதை வேணாலும் கொடுக்கலாம். அதை அப்படி கொடுக்கும்போது அந்த தானத்துல என்ன பண்ணணும், எடைக்கு எடை எடுத்துட்டு அதுல பாதியை எடுத்து பிராமணனுக்கும், கால் பங்கு வந்து நம்ம வந்து இப்ப கோவில்களுக்கு கொடுத்துருவோம். ஆனா வீட்லயே அந்த காலத்துல வந்து துலாபார தானம் செய்வாங்க. குழந்தை பிறந்தனா குழந்தைய வீட்டுல வச்சு ஒரு தராசு கட்டி தராசுல குழந்தைய வச்சு இந்த பக்கத்துல பொன்னாலான காசுகளை கொட்டி கொடுப்பாங்க. பழம் பூ வகைகள் அதையெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதை பிரிச்சு எடுத்து அந்த அதை வந்து 4 பாகமா பிரிச்சு 2 பாகம் பிராமணனுக்கும், 1 பாகம் பூசாரிக்கும், இன்னொரு பாகம் வந்து தானம் வேண்டி நிற்கிறவங்களுக்கும் கொடுக்கணும்னு துலாபார தானத்துக்கு பலன் சொல்லுது. அதோட பலன் என்னன்னா சூரிய லோகம் போவீங்க. உங்களுடைய உயிர் முடிஞ்சு நீங்க பிரிஞ்சு போகும்போது சூரிய லோகத்துக்கு நீங்க போய் பார்த்துட்டு போவீங்க. சூரிய லோகத்துல உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். பிரம்மாண்ட தானம். பிரம்மாண்ட தானம்ன்றது என்னன்னா பொன் உருண்டை இருக்கு இல்லையா, பிரம்மாண்டம்ன்றது அண்டம்ன்றத உருண்டை. அதுதான் அந்த காலத்துல பிரம்மாண்டம் சொல்லியிருக்காங்க. அண்டத்தை வந்து பிரம்மாண்டம், அண்டம்னா உருண்டை. ஆனா இவங்க வந்து நம்ம உருண்டைன்றது அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு நடுவில் பல சாஸ்திரங்கள்ல தட்டையா இருக்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க. அது ஜனங்களோட நம்பிக்கை. ஆனா பிரம்மா அண்டம்னா உருண்டை தான். அதனால்தான் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய உருண்டைன்றது. பொண்ணு உருண்டை மேல விஷ்ணு சிவன் பிரம்மா உருவத்தை பொறிச்சு அந்தணனுக்கு தானமா கொடுக்குறது. அது என்னன்னா பலன் என்னன்னா 7 உலக சஞ்சாரம் வசப்படும். எல்லா 7 லோகங்களுக்கும் நீங்க உங்களுடைய இறந்த உடனே உங்களோட ஆத்மா ஜீவாத்மா 7 லோகங்களுக்கும் பயணம் செய்யும். எல்லா லோகத்தையும் பார்வையிட்டு போகும். உங்களுக்கு அதை இப்ப டூர் போறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு போறதுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். அடுத்தது பாதுகா நிஷா சேவா தானம். நிஷான்றது வந்து நிழல் தான். அப்புறம் தான் நிஷான்றது தான் நிழலாயிடும். நிஷான்றது வந்து நிழலை கொடுக்கறது என்னன்னா கொடை. பாதுகான்றது செருப்பு, அது உங்களுக்கு தெரியும். நிஷான்னா கொடை. சேவா தானம். நிஷா சேவான்னா நிழல் சேவையை செய்யறது கொடை தானே, அதான் நிஷா சேவான்னா கொடை. பாதுகா நிஷா சேவா தானம். செருப்பு கொடை தானம் செய்யுது. அது என்ன, அதுக்கு என்ன பலன்னா செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதுதான் பாதுகாதானம். நிஷா சேவாதானம். பூதானம் பூமி தானம் செய்யுது. பூமி தானம் செய்யறது என்னன்னா 15 பூமி தானம். பலன் வந்து பாவமலை கரையும். பாவமலை தான். நீங்க எது எப்ப என்ன பாவம் செஞ்சீங்களோ தெரியல, மலையா இருக்குமா, மலையா இருக்கும்ன்றது தெரிஞ்ச உடனே அந்த மலை வந்து கரையணும். அந்த மலை கரையுமா, எதுக்கு அந்த மலை கரையணும்னா பூமி தானம் செய்யணும். அதான் பாவமலை கரையும். பிரபதானம். பிரபதானம்னா பிராண நீர். அதான் அதனால்தான் உங்களுக்கு வந்து இப்ப பிரளயம் அதெல்லாம் வந்து பிராப்தி அதெல்லாம் வந்து அது தண்ணீருக்கான அறிகுறி. பிரளயம்னு சொல்றாங்க. பிரான்னா தண்ணி. தண்ணீர் தானம் செய்தது, அதாவது தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்களே இப்ப, அது ஓரளவு தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க எல்லாம். அதுக்கு பலன் என்னன்னா முக்தியை அடைய வழி செய்யும். முக்தியை கொடுக்காது, முக்தி அடையிறதுக்கு வழி செய்யணும்னு அர்த்தம். உங்க புத்தியை நல்ல புத்தியா மாற்றணும்னு அர்த்தம். உங்க மனசுல இருக்க அழுக்கையெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு உங்களை நல்ல காரியங்களை செய்ய வச்சு உங்களை பாவங்களை கையை வச்சு நீங்க முக்தி அடையிறதுக்கான உங்களுக்கு வழியை செஞ்சு காட்டி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மகிஷி தானம். மகிஷி தானம்னா கறவை கறந்துட்டு இருக்கிற கறவை பெண் எருமையை தானம் செய்யுது. மகிஷின்னா பெண் எருமை. மகிஷின்னா எருமை. மகிஷான்னா எருமை. மகிஷின்னா பெண் எருமை. அது எப்பயுமே தானம் செய்யும்போது கறவை மாடை தான் பண்ணணும். பெண் எருமை மாடை கறவை தானம் செய்யுது. அதுக்கு பலன் என்னன்னா நீங்க வேண்டிக்கிறது நடக்கும். என்னது நடக்கணும்னு வேண்டி அந்த தானம் செஞ்சீங்கன்னா நடக்கும். அடுத்தது ரிஷபதானம். எருதுகளை வேர் போட்டி களை போடுறாங்களே அந்த எருது சரி. ரிஷபன்றது மாட்டுக்கு பண்ணையில வச்சிருப்பாங்க.
பெரிய மாடு இனவிருத்திக்காகவே அந்த மாட்டை வளர்ப்பாங்க, காளை மாட்டை. அது அது எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா, அதை தானம் செஞ்சீங்கன்னா 7 பிறப்பின் பாவங்களும் கழியும். 7 பிறப்பில் நீங்கள் எந்தெந்த பிறப்பில் என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அத்தனையும் கழியும். 19 வந்து வித்யாதானம். வித்யாதானம் வந்து கல்வி கற்பதற்கு காரணமான அனைத்தும் செய்யுது. படிக்கிறதுக்கான உதவியும் சரி, படிப்பை சொல்லி கொடுக்கறதும் வித்யாதானம் தான். படிப்பு கற்றுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு போகும்போது அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வழிவகையை செய்யறது அதுவும் வந்து வித்யாதானம் தான். அதான் வித்யாதானம் செஞ்சீங்கன்னா நேரடி மோட்சம். நேரடி மோட்சத்தில் மறுபிறவி கிடையாது. நேரடி மோட்சத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. நித்திய சூரியலாக இருப்பீங்க. அதான் முக்திக்கும் மோட்சத்துக்கும் அதான் வித்தியாசம். முக்தின்றது நீங்கள் பெருமாள்கிட்ட போய் இருப்பீங்க. அங்கே நீங்கள் சேவை செஞ்சிருக்கும் போது நீங்கள் செய்கிற நல்லது கெட்டதுக்கு ஏற்ப மறுபடியும் உங்களுக்கு பிறவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மோட்சத்துக்கு அது கிடையாது. நித்திய சூரியலாக போயிடுங்க. பெருமாளுடைய போய் சேர்ந்துடுவீங்க, ஒன்றிடுவீங்க. அதான் வித்யாதானம். அடுத்தது வந்து ஹேயபங்கதி தானம். ஹேயபங்கதி தானம்னா ஹேனாலேயே தங்கம். அதனால தான் ஹேமான்னு பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க. ஹேமான்றது வந்து தங்கமானவள் அப்படிங்கிற அர்த்தம். ஹேமாம்புஜவல்லி, ஹேமா, அது மாதிரி சொல்றாங்க பாருங்க. அதுதான் ஹேனாலே தங்கம். பங்கதின்னா தேர். ஹேய பங்கம்னா தேர். அத தேர் இல்லை, ஏர். ஏர் தங்கம்னு, பங்கம்னா ஏர். ஹேய பங்கம் தங்க ஏர். கதின்னா நவரத்ன கற்கள். எல்லா நவரத்ன கற்களுக்கும் ஒன்றா இப்போ நவரத்னன்றோம்ல நம்ம, அதுதான். அதை வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து கதின்னுவாங்க. கதி நவரத்ன கற்கள் இருக்கு இல்லையா, அந்த நவரத்ன கற்கள். ஹேயபங்கதி தானம்னா தங்க ஏறும் நவரத்ன கற்களை பதித்த 40 பொன் எருதுகள். நவரத்ன கற்களை பதிச்ச பொன் எருதுகள்னா எருதுகளுக்கு மேல போட்டு அந்த நவரத்னங்கள் பதிச்ச 40 பொன்னாலான பொம்மை எருதுகள் தானம் செய்தேன். அதை செஞ்சா என்னன்னா பலன் 7 பிறப்பிலும் முக்தி. அதாவது உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு இப்போ சாதாரண 7 பிறவின்னு 7 பிறவிலையுமே உங்களுக்கு நேரம் நீங்க நரக தண்டனை அனுபவிக்காத முக்திக்கு போயிடுவீங்க. மறுபடியும் தப்பு செஞ்சா மறுபடியும் வந்துடுவீங்க பூமிக்கு. அதான் 7 பிறவிலையும் முக்தி. அப்புறம் ஹிரண்ய கர்ப்பதானம். ஹிரன்னா பசி, ஞாபகம் வச்சுங்க. ஹிர்னா பசி. கர்ப்பம்னா உதரம், வயிறு. கர்ப்பம்னா உதரம். ஹிரண்ய கர்ப்பம்னா உதிரப்பசி. உதிரப்பசினா வயிற்று பசி. பசித்தவர் ஹிரண்ய கர்ப்பதானம்னா பசித்தவருக்கு அன்னம் விடுது. பசித்தவருக்கு அன்னம் விட்டு தினந்தோறும் அன்னம் விட்டு அவங்களுக்கு பொன் தானம் செய்ய. தானம்னாலே அந்த காலத்துல பொண்ணு தான். பொண்ணு வந்து இப்பதான் உங்களுக்கு பவுனுக்கு வந்து இவ்வளவு டிமாண்ட் எல்லாம். அப்ப எல்லாம் பொண்ணு வந்து இப்ப நம்ம வீட்டுல தட்டுமுட்டு சாமான் மாதிரி அரிசி பானையில இதில் டப்பால விளையாடுறதுக்கு பசங்க கிட்ட விளையாடுறதுக்கு பொன் காசு கொடுப்பாங்க. அங்கே வச்சு தூக்கி போட்டு இந்த கல்லாங்க ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தது பொண்ணு நம்ம நாட்டில். நமக்கு கேட்கவே அதிசயமா இருக்கும். இப்பதான் அந்த பவுன் வந்து எடுத்து குறைஞ்சி போய் கொஞ்சம் இதாகிடுத்து. கவர்மெண்ட் எடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிருது இல்லையா. அப்ப எல்லாம் அந்த மாதிரி இல்லை. அது மாதிரி மிக வளமான நாடு நம்ம நாடு. இந்திய நாடு வந்து அவ்வளோ வளமான நாடு. தினந்தோறும் பொன் தானம் செய்யலாம். இதில் வந்து என்னன்னா நேரடி மோட்சம். இதுவும் பசித்தவருக்கு சாதம் போடுறதும் அவங்களுக்கு பொன் தானம் செய்யறதும் நேராகவே மோட்சம். 21 தானங்கள் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த 21 தானங்களும் செய்யறது. தானங்கள் செய்யறதுன்றதுல என்னன்னா முக்கியமா இன்னொரு 1 நிமிஷம். தானங்கள் செய்யறதுல என்னன்னா, தானங்கள் வந்து நீங்க நேராக தான் செய்யணும். நீங்க வந்து அதுதான் கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் இந்த வித்தியாசம். துரியோதனன் கூட தானம் செய்வானா, எப்பயாவது செய்யும் போது என்ன பண்ணுவானா, அவன் உட்காந்துட்டுவானா. அவன் உட்காந்துட்டு யாராவது அவன்கிட்ட வந்து அண்டி நாடி வந்து யாராவது அரசே எனக்கு இது வேணும் தானம் கொடுக்கன்னு கேட்டா, அந்த விகர்ணன் அவனோட தம்பி ஒருத்தன் அவனை கூட்டு, அது விகர்ணன் தான் பக்கத்துல போனா அவன் தான் எடுத்து கொடுப்பான் தானத்தை. ஸோ அவன் எடுத்து கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அவனுக்கு போயிடுமா அந்த பலன்லாம். அதனாலதான் விகர்ணனுக்கு ஆரம்பத்துல இருந்து அவன் வந்து கௌரவர்கள் அண்ணன் தம்பி 100 பேர்ல விகர்ணன் ஒருத்தன். அவனுக்கு வந்து அவன் அந்த புத்தி இருந்ததுன்னா கூட, அவங்களோட புத்தி எல்லாம் இந்த கௌரவர்களோட புத்தி அவங்க அண்ணன் தம்பியோட புத்தி இருந்தா கூட, இந்த தானம் துரியோதனம் கொடுத்த தானத்தை இவங்கையால வாங்கி கொடுத்ததுனால இவனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல புத்தி வந்துட்டான் நடுவுல செய்யறது. அதாவது பாவ புண்ணியம் செய்யறது, நீதி நேர்மை அநீதி அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சுட்டான். துரியோதனுக்கு அது புரியவே இல்லை. நம்ம செய்யறது அநீதின்றது துரியோதனுக்கு புரியவே இல்லை. ஆனா விகர்ணனுக்கு புரிஞ்சுது. விகர்ணன் ஒருத்தனுக்கு தான் புரிஞ்சுது. ஏன்னா துரியோதனம் சார்பில் தானம் பண்ணது பூரா அவன் தான். துரியோதனம் சொல்ல எடுத்து கொடுத்ததெல்லாம் அவன் தான். ஆனா கர்ணன் அப்படி இல்லை. கர்ணன் வந்து அவன் இருந்த இடத்துல இருந்து அவன் கையால தான் தானம் கொடுப்பான். எப்பயுமே கர்ணன் என்ன பண்ணுவான், அவன் கை மேல இருக்கும், கீழே கையை ஏந்தி தான் வாங்கணும். கையை கொடுப்பான். அவன் பண்ண தானத்திலே அது ஒரு குறை.
எப்பயுமே நம்மளோட பெரியவங்களுக்கு, சாரி இன்னும் ஒரே ஒரு நிமிஷம், நம்மளோட பெரியவங்களுக்கு தானம், ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் சொன்னதான், நம்மளோட பெரியவங்களுக்கு நம்ம ஏதாவது தானமோ எதையோ கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம கையில வச்சுக்கணும், அவங்கள எடுத்துக்க சொல்லணும். நம்ம கையை நீட்டி கையில வச்சுட்டு, இது முக்கியமான விஷயம், நம்ம கையை நீட்டி கையில வச்சுட்டு அவங்கள எடுத்துக்கணும், அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளோட சின்னவங்களா இருந்தாதான் நம்ம அவங்க கையில அவங்கள கையை நீட்டு சொல்லி கையில கொடுக்கணும். மற்றபடி பெரியவங்களுக்கு நீங்க உங்க கையால கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க கையை உயர்த்தி அவங்க கை தாழ்ந்தும், அவங்க கைக்கு உங்க கை மேலே இருக்கும். கர்ணன் எவ்வளவு தாரம் பண்ணாலும் என்ன பண்ணானா அவங்க கையால எடுத்து அவங்க கையால மற்றவங்க கையை வயசு பெரியவங்க சின்னவங்களாம் கிடையாது, அவங்க கையில போடுவானோ. அதனால அவனோட தானத்துல வந்து அந்த குறை இருந்தது, பெரியவங்களுக்கு தானம் செய்யும் போது அடக்கம் இல்லைன்னு. ஆனா தானத்தோட முறை என்ன, தானம் பண்ற முறை என்னன்னா, பெரியவர்களுக்கு, உங்களை விட பெரியவர்களுக்கும் ஆச்சாரியனுக்கும் ரிஷிகளுக்கும், அதனாலதான் ஆச்சாரியன் வந்து நீங்க கொடுக்குற சேவிக்கிறதுக்கெல்லாம் போகும்போது, குருவை சேவிக்க போகும்போது குருவுக்கு வந்து தட்டில் வச்சுட சொல்லுவாங்க, அவங்க கையை நீட்டி வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்க, ஏன்னா கையை நீட்டி வாங்குறதா நீங்க கையில வச்சுக்கணும், அவர் எடுக்கணும். அவர் உங்களுக்கு எடுக்கும்போது உங்களை தொட்டா மாதிரி ஆயிடும், தொட்டா அவங்க குளிக்கணும், அவங்களுக்கு அதெல்லாம் நிறைய அவங்களுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு, சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அதனால அவங்களால அது முடியாது. அதனால ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மூங்கில் தட்டு வச்சிருப்பாங்க, தட்டுல நீங்க என்ன அவங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அங்க வச்சிடணும். அதனால இந்த கர்ணன் வந்து, கர்ணனுடைய அவ்வளவு பெரிய தானங்களை செஞ்சிருந்தாலும் அவனுக்கு தானத்தில் இந்த சின்ன குறை என்னன்னா, அவங்க கையே மேலே இருக்கும், வாங்குறவங்க கை கீழே தான் இருக்குமா. அதை எப்ப அவன் சரி பண்ணான்னா, அதை எப்ப சரி பண்ணான்னா இதுலதான், இந்த கடைசியில செத்து போய் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் தேர்ல அடிபட்டு இருந்தபோது கண்ணன் போய் ஆச்சரியம் இருக்கும்போது அம்மா பிடிங்கிட்டு குருதியை கையில எடுத்துக்கான். குருதியை கையில எடுத்துட்டு கையில கண்ணனை வந்து இவன் எடுத்து இப்படி கொடுக்குறான். கண்ணன் கீழே கை நீட்டுறாரு இல்ல. அப்ப அவனுக்கு நியாயம் தெரியுது, அடிபட்டதுனால அவன் உடம்புல அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, துரியோதனனோட சாப்பாட்டை தின்னு உடம்புல இருந்த ரத்தமெல்லாம் வெளியில வந்துட்டான். அதனால அவருக்கு ஒரு ஞானி ஆயிட்டானா, ஞானம் உண்மை நீதி புரிய ஆரம்பிச்சுட்டான். வந்திருக்கிறது கிருஷ்ணன் அப்பதான் தெரிஞ்சுதான், அவன் உடம்புல இருந்து ரத்தம் வடிஞ்ச அப்புறம் தான். அந்த ரத்தத்தை எடுத்துதான் உங்களுக்கு தானம் பண்றான். தானம் பண்ணும்போது என்ன பண்றான், கிருஷ்ணன் கையை நிட்டுறாரு, இவங்க தானம் கொடுக்கறதுக்கு வேண்டான்றான், கையிலேயே வச்சுட்டு இதுல இருந்து இப்படியே நீங்க எடுத்துக்கணுவான். முதல்ல கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு கை அதுல இருந்து அப்படியே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இது நாம எடுக்க முடியாது, நீ கையில வச்சுட்டு இது எடுக்கிற விஷயம் இல்லை, அதனால கையில கொட்டு பரவாயில்லன்ட்டு ரெண்டு கையையும் சேர்த்து கிருஷ்ணனோட கை மேல வச்சு, கிருஷ்ணனுடைய கை கீழே இருக்கு, கர்ணனுடைய கை மேல இருக்கு, கையோட கையை சேர்த்து ரெண்டு கையையும் விளக்குறானா, கொடுக்கலையா, ரெண்டு கையையும் விளக்கிற உடனே தானா அது போய் அவர் கிருஷ்ணன் கையில உயர்தான். இதெல்லாம் வந்து பவிஷ்ய புராணம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கு. தானா போய் அந்த ரத்தம் கிருஷ்ணன் கையில உயர்ந்தான். ரெண்டு கையால இப்படி கொட்டலையா காரையா, ரெண்டு கையில ரத்தத்தை வச்சுட்டு ரெண்டு கையும் ரெண்டு சைட்ல வெளியில எடுத்துடுறானா. தானம் கொடுத்தா மாதிரி கிருஷ்ணன் கையில கொண்டு போய் தானம் கொடுத்தா மாதிரி இல்லையா, கிருஷ்ணன் கையை கேட்டு இருக்காரு, இப்படி கையை வச்சுதான் கையை ரெண்டு கையை எடுத்துடுறானா, அந்த ரத்தம் அப்படியே பொத்துன்னு விழறதான், ஒரு பொருள் விழுற மாதிரி கிருஷ்ணன் கையில விழுறதான். அந்த தானம் செய்யும் போது அந்த தானத்தை அது மாதிரி பண்ணான். அதனால அப்ப வந்து அவனுக்கு புத்தி வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சுன்றத சொல்றாரு. அது என்ன, எப்படி ஞானம் வந்தது, ஏதாவது துரியோதனால இடப்பட்ட உணவை சாப்பிட்டதுனால உடம்புல இருந்த ரத்தங்கள்லாம் வடிஞ்சுதான், துரியோதன சம்பந்தப்பட்ட ரத்தம் வடிஞ்ச உடனே இவனோட ஒரிஜினல் ஞானம் வந்துட்டான். நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ. இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகிட்டு நாளைக்கு சிறுதாக்கிறேன். தேங்க்யூ.